வணக்கம் உறவுகளே, லக்ஸ் விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உறவுகள், என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். செவ்வாய் ஓரையில் நம் தமிழ் கடவுள் முருகனோட வழிபாடை தாங்க பார்க்க போகிறீங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 3 வேளை செவ்வாய் ஓரை வரும். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வருங்க. காலையில் நம்ம ஸ்கூல் டைம் அப்படிங்கிறனால நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ண முடியாது. எப்போவுமே நான் 1 to 2 பண்ணிடுவேன். அன்னைக்கு ஆடி கிருத்திகை அமைஞ்சனால நாங்கள் மலைக்கேணி முருகன் கோயிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம். அதனால் பண்ண முடியலைங்க. கடவுள் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பை எடுத்தாருன்னா இன்னொரு வாய்ப்பு நிச்சயம் கொடுப்பாரு இல்லைங்களா? அதனால் இரவு 8 to 9 ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியாச்சுங்க. அதே போல் பெண்கள் நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலே கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிருந்தேங்க. வந்தோடனே நம்ம வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு 8 to 9 ரொம்ப சிறப்பாக பண்ணுவோம் அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும் பண்ணிகிட்ருக்கோங்க. பார்த்திங்கன்னா அந்த வெற்றிலையில் அந்த காம்பில் மூதேவி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதை அகற்றிட்டு அதை அந்த அகல் தீபத்துக்குள்ளே போட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றணுங்க. 6 முகனுக்கு 6 மண் தீபம் ஏற்றி செவ்வாய் உரையில் வழிபட்டோன்னா கண்டிப்பாக முருகன் நம்ம கர்ம வினையை மாற்றி நமக்கு என்ன நல்லதோ அதை செய்வார் அப்படிங்கிறது ஐதீகங்க. தொடர்ந்து ரொம்ப சிறப்பாக அவன் அருளாலே அவன்தாள் வணங்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு. அது மாதிரி வேலுக்கு அபிஷேகமும், நம்ம குலதெய்வம் இல்லைங்களா மகாலட்சுமி தாயார், முதல்ல அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வேலுக்கும் ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் பண்ணி தீப தூப நெய்வேத்தியங்கள்லாம் காமிச்சாச்சுங்க. அன்னைக்கு ஒன்றும் பிரசாதம் செய்ய முடியலைங்கிறனால கல்கண்டே நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. 6 முக கடவுள் 6 தீபத்தில் எவ்வளோ 6 முகனாக நமக்கு காட்சி தராருன்னு பாருங்கள். அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த வழிபாடு பண்ணினாலும் நைட்டு ஒரு சிறப்பான வழிபாடு பண்ணினது ரொம்ப ரொம்ப மனதுக்கு அமைதியாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருந்துச்சுங்க. உறவுகளே, தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா உறவுகளுக்கும் கோடான கோடி நன்றிங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறையா உறவுகள் அக்கா எங்களுக்காக வேண்டிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காகவும் நான் பிரார்த்திக்கிறேன். மகிழ்வித்து மகிழ்வோம்.